கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு சிட்னி டெஸ்ட் 5வது மேட்சோடைய ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறத நடந்து முடிஞ்சு செம்மையான ஒரு மேட்சுங்க. ஆக்சுவலாக கடைசி செஷன் கடைசி ஓவர் வரைக்குமே ஆஸ்திரேலியா தான் டாப்ல இருக்கிற மாதிரி இருந்தது. பும்ரா ஒரு செய்கை பண்ணாரு. அதுக்கப்புறம் தாங்க ஹீட்டை பாச்சு. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த டெஸ்ட்டை நம்ம ட்ராப் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா வின் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ வின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வின் பண்ணால் மட்டும்தான் ஸ்ரீலங்கா இருக்காங்க தெரியுமா, அவங்க ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி நம்மளை ஃபைனலுக்கு அனுப்புவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் நடக்கணுங்கிறத நம்மளால வர சொல்ல முடியாது. பட் எனிவே நடக்க போறதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு மேட்சை கம்ஃபர்டபுளாக நம்ம வின் பண்ணி ஆகணும். ஸோ லாஸ் பண்ணாங்கன்னா ஆஸ்திரேலியா கையில் பாடா கவாஸ்கர் டிராஃபி போயிடும். ஸோ இதை டிராப் பண்ணாலோ இதை வின் பண்ணாலும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆஸ்திரேலியா கையில் போகுமான்னு கேட்டால் டிராப் பண்ணாலும் ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவராக தான் இருக்கு. ஆனால் வின் பண்ணால் மட்டுமே நம்ம கையில் இருக்கும் டிராஃபி. மறுபடியும் எகைன் நம்மளே ரீடைன் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறதான் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ எனிவே சிட்னி டெஸ்ட் ரொம்ப முக்கியம். இதை வின் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இந்தியன் டீம் இருக்காங்க. ஸோ டீம்ல நடந்த புது மாற்றம் என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா பெஞ்ச் செய்யப்பட்டார். ஸோ புது கேப்டனா பும்ரா வந்திருக்காரு. முதல் மேட்ச்ல அவர் தான் கேப்டன். அந்த சீரீஸ் உடைய கடைசி மேட்ச்லயும் அவர் தான் கேப்டனா இருக்காரு. ஸோ இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியன் டீம் தான் பண்ணாங்க. ஸோ பெருசா யாருமே வந்துட்டு சோதிக்கலைங்க. ஸோ ஜெய்ஸ்வால் சீக்கிரம் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு, கில்லு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அண்ட் விராட் கோலி எத்தனை தடவை தொடர்ந்து 7வது இன்னிங்ஸா அவுட் சைடு ஆஃபுக்கு விக்கெட்டை பறி கொடுத்துட்டு போறாரு. ஸோ டீம்ல இருக்கணுமா வேண்டாமாங்கிற மாதிரியான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வருவோம், செப்பரேட் வீடியோ போடுறேன். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய யாருமே சரியா இல்லை. அண்ட் ரிஷப் பண்ட் உண்மையாலுமே ட்ரூ வாரியருங்க. ஸோ உடம்புல அடி, கையில் அடி, அது மட்டும் இல்லாமல் ஸோ உடம்புல எல்லா இடத்துலையுமே வாங்கினாரு. கூட சப்போர்ட்டுக்கு ஜடேஜாவும் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 செஷன் அப்படிங்கிற மாதிரி தாக்கு பிடிச்சாங்க. ஸோ ஃபைனலாக அவங்களையும் பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் பறி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பும்ரா வந்தாரு, ஒரு குவிக் 22 அப்படிங்கிற மாதிரி அடிச்சாரு. ஸோ ஓவராலாக கிட்டத்தட்ட 185 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சூப்பராகவே முடிச்சாங்க. ஸோ மறுபடியும் அந்த 180 200 டச் பண்ணவே முடியலையே. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா 200 வரமாட்டேதேங்கிற மாதிரி கேட்டிருந்தப்போ இந்த சிட்னி டெஸ்ட்லையும் அவ்வளோதான் ஸ்கோர் வந்திருக்கு. சரி ஓகே. ஸோ ஃபைனலாக ஒரு 3 ஓவர் மட்டுமே இருக்கும்போது பவுலிங் போட வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் டீமுக்கு அழைப்பு வருது. ஸோ பும்ரா உடனடியாக போயிட்டு பவுலிங் போட ரெடி ஆகிட்டு வந்துட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் வந்துட்டு பவுண்டரி போயிடுச்சு. ஸோ அடுத்த ஓவர் வந்துட்டு சிராஜ் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக போட்டு கொடுத்தாரு. ஸோ 3வது ஓவர் இங்கே தாங்க ஃபுல் ட்ராமாவே நடந்தது. சாம் கான்ஸ்டாஸ் வர்சஸ் பும்ரா 2 பேருக்கு நடுவில் ஃபைட் நடந்தது. ஸோ சாமை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் சண்டை இழுத்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு விராட் கோலி கிட்ட, ஸோ இப்போ பும்ரா கிட்டையா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னா ஸோ பும்ரா பொறுத்த வரைக்கும் கவாஜாவை ஸ்ட்ரைக்ல இருக்க விடாம சீக்கிரமா ஓவர் போட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாரு. ஏன்னா ஸோ இதுக்கப்புறம் எகைன் ஒரு ஓவர் கிடைக்கும், அது சிராஜ் போட்டா மேபி விக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் அவர் யோசிச்சாரு. ஆனா அந்த சமயத்துல கவாஜா கரெக்டா ஸ்ட்ரைக்குக்கு வரவே இல்லை. ஸோ அவர் வந்துட்டு லைக் டச் பண்ணிட்டு இருந்தாரு, ரெடி ஆகிறதுக்கு வந்துட்டு சரியான டைமிங் பார்த்துட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல சீக்கிரம் நெல்லுங்கிற மாதிரி பும்ரா ப்ரெஷர் பண்ண சாம் கான்ஸ்டான்ஸ் உனக்கு என்ன அவசரம் இப்போ அப்படிங்கிற மாதிரி சண்டை இழுக்க ஆரம்பிச்சாரு. 2 பேருக்கு நடுவில் அந்த வாய் தகராறு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அம்பையர் வந்துட்டு விலக்கி விட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஸோ அடுத்த ஓவர் போனால் தானே உங்களுக்கு பிரச்சனை, நான் இந்த ஓவர்லேயே விக்கெட் எடுத்து காமிக்கிறேங்கிற மாதிரி ஸோ கடைசி பாலை பும்ரா விக்கெட் எடுத்து முடிச்சாருங்க. சாம் கான்ஸ்டான்ஸ் மூஞ்சியில எதுவுமே இல்லை, அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி கவாஜாவும் நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கவாஜாவுடைய மைண்ட் வாய்ஸ் நான் என்னடா பண்ண உன்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சாம் கான்ஸ்டான்ஸ் பார்த்து கேட்பாரு. ஸோ எனிவே நாளைக்கு மேட்ச் பயங்கர ஹீட்டாக இருக்க போதுங்க. ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கணும். அண்ட் பும்ரா உண்மையாலுமே கோட் பவுலருங்க, சான்ஸே கிடையாது. இதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் ஆண்டர்சன் நான் பண்ணி பார்த்துருக்கேன். மிச்சல் ஜான்சன் வாய் விடுவார், நீ தான் எனக்கு விக்கெட் எடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி. அடுத்த பாலே வந்துட்டு ஆண்டர்சன் விக்கெட் எடுப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் பும்ரா இன்னைக்கு பண்ணாரு. எனக்கு அந்த சம்பவம் தான் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். நாளைக்கு சிட்னி டெஸ்ட்ல பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ண போறாங்க உங்களுடைய ப்ரெடிக்ஷன் கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.